வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு உங்களை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். உங்க மனநலம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துற 30 சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் பத்தி தான் இங்க பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ரொம்பவும் எளிமையான ஒரு சூப்பரான ரோட் மேப் இது. எந்த விதமான டிலேயும் இல்லாம நேரா விஷயத்துக்கு போயிடலாமா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. வெறும் 30 சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை முழுசா மாத்தி எழுதுனா எப்படி இருக்கும்? வாழ்க்கைய முழுமையா மாத்தணும்னா ஏதோ மலைய தூக்கி சுமக்கிற மாதிரி பெரிய விஷயங்களை செய்யணும், எல்லாவற்றையும் தலைகீழா புரட்டி போடணும்னு தான் நாம நினைச்சிட்டு நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா நிஜமா அதுவல்ல. மிகச் சிறிய எளிமையான பழக்கங்களை இன்னைக்கு நீங்க தொடங்கினாலே நீங்களே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ரிசல்ட்டை கண்டிப்பா விரைவாகவே பார்க்க முடியும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் இருக்கு. அதுதான் இந்த 1% விதி. அதாவது எடுத்த உடனே நீங்க 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நேற்றைய விட இன்னைக்கு 1% பெட்டர் இருந்தா மட்டும் போதும். உங்க வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன முன்னேற்றங்களை எப்பவுமே கொண்டாடுங்க. ஆரம்பத்திலேயே முழுமையான மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம். இந்த ஈஸியான பிலாசபி தான் நம்ம தொடர்ச்சியான வெற்றிக்கான ஆணிவேர். இந்த 30 பழக்கங்களும் உங்களை குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை 4 ஈஸியான பகுதிகளா பிரிச்சிருக்கோம். 1. ஆரோக்கியமான காலை பழக்கங்கள். 2. உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விதிகள். 3. மனநலம் மற்றும் நன்றியுணர்வு. அப்புறம் 4. அமைதியான இரவு நடைமுறைகள். சரி, வாங்க நம்ம பகுதிக்குள்ள போகலாம். ஆரோக்கியமான காலை பழக்கங்கள். உங்க நாளோட அஸ்திவாரமே இதுதான். ஒரு நாளை நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த முழு நாளையும் தீர்மானிக்கிறது. வழக்கம் போல எந்திரிக்கிற நேரத்தை விட ஜஸ்ட் ஒரு 30 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு பாருங்க. அதிகாலை 5 மணிக்கே எந்திரிக்கணும்னு நான் சொல்ல வரல. அந்த அரை மணி நேரம் உங்க நாளின் ஒரு உடனடி கண்ட்ரோலை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது, எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிங்க. நைட் ஃபுல்லா தூங்குனதுக்கு அப்புறம் உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆயிருக்கும். இந்த தண்ணீர் உடனே உங்க மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும். அப்புறம் உங்க படுக்கையை நீங்களே மடிச்சு வைங்க. இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தோணலாம், ஆனா அன்னைக்கு நாளோட முதல் வெற்றியே இதுதான். கடைசியா அந்த நாளுக்கான 3 சின்ன இலக்குகளை செட் பண்ணுங்க. ரொம்ப மோசமான நாளா இருந்தா கூட இந்த 3 விஷயங்கள் உங்களை தொடர்ந்து ஆக்டிவா இயங்க வைக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது பகுதி 2. உற்பத்தி திறனை அதிகரிக்கும் விதிகள். வேலையில எப்படி முழு கவனத்தோட இருக்கிறதுன்னு பார்ப்போம். வேலைகளை தள்ளி போடுற பழக்கத்தை அப்படியே வேரோடு அழிக்க ஒரு சூப்பரான ஆயுதம் இருக்கு. அதுதான் இந்த 2 நிமிட விதி. ஒரு வேலையை செஞ்சு முடிக்க உங்களுக்கு 2 நிமிடத்துக்கும் குறைவான நேரம் தான் ஆகும். ஆனா அது அப்பவே உடனே செஞ்சு முடிச்சிடுங்க. அது ஒரு இமெயிலுக்கு ரிப்ளை பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளை எடுத்து அதோட இடத்துல வைக்கிறதா இருக்கலாம். இந்த ஒரு சின்ன ரூல் நீங்க வேலைகளை தள்ளி போடுறத நிரந்தரமா அழிச்சிடும்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி வேலை செய்யும் போது கவனச்சிதறல் இல்லாம இருக்க இந்த பொமோடோரோ நுட்பம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது கரெக்டா 25 நிமிஷம் வேற எந்த சிந்தனையும் இல்லாம முழு கவனத்தோட வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. இந்த டைமர் செட் பண்ற பழக்கம் உங்க மூளையை எப்படி டியூன் பண்ணும்னா, ஆழ்ந்த வேலையில இருக்கும்போது உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பவர்ஃபுல் அலாரமா அது மாத்திடும். 1 நிமிஷம் உங்களை சுற்றி இருக்கிற இடத்தை கவனிச்சு பாருங்க. பொருட்கள் இங்கேயும் அங்கேயுமா சிதறி கிடக்கிற ஒரு இடமும் குழப்பமான ஒரு மனநிலையும் ஒண்ணுதான். உங்க சுற்றி இருக்கிற இடம் எப்படி இருக்கோ அதுதான் உங்க மனநிலைய அப்படியே பிரதிபலிக்கும். பொருட்கள் இங்கேயும் அங்கேயுமா சிதறி கிடக்கிறது உங்க மனசுல ஒருவித பதட்டத்தை உருவாக்கும். அதனால தினமும் உங்க ரூம் இல்ல ஒர்க் டேபிள் இருக்கிற ஒரே ஒரு பொருளையாவது சுத்தப்படுத்துங்க. இது உங்க பதட்டத்தை குறைச்சு உங்க ஃபோக்கஸை உடனே அதிகரிக்கும். வேலை நேரத்துல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னும் சில சுவாரஸ்யமான பழக்கங்கள் இருக்கு. முதல் விஷயம், உங்க செலவுகளை ட்ராக் பண்ணுங்க. நீங்க பணத்தை மதிச்ச ஆரம்பிச்சா பணம் உங்களை மதிக்கும். அடுத்தது, இல்லைன்னு சொல்ல பழகுங்க. எல்லாத்துக்கும் தலையாட்டிலா உங்க நேரமும் எனர்ஜியும் தான் வீணாகும். இல்லைன்னு சொல்றது ஒரு அற்புதமான கலை. அப்புறம் நாள் பூரா ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்காதீங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஒரு 2 நிமிஷம் உடம்பு ஸ்ட்ரெச் பண்ணுங்க. மனுஷ உடம்பு நாள் முழுக்க உட்கார்ந்திருக்க டிசைன் பண்ணப்படல. இது உங்க மூளைய ரொம்ப ஷார்ப்பா வச்சுக்கும். அதே மாதிரி உங்க சிந்தனைய வளர்க்க தினமும் ஒரு புது வார்த்தையை கத்துக்கோங்க. இப்போ நம்ம பகுதி 3க்கு வருவோம். மனநலம் மற்றும் நன்றியுணர்வு. உங்க மனதை எப்படி பாசிட்டிவ் ட்ரெயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே உங்க மூளைய பாசிட்டிவா மாத்துற மேஜிக் ட்ரிக்ஸ். தினமும் காலையில நீங்க நன்றி சொல்ல நினைக்கிற ஒரு விஷயத்தை எழுதுங்க. இது உங்க வாழ்க்கையில என்ன இல்லைங்கிறத விட்டுட்டு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களை கவனிக்க வைக்கும். அதே போல தினமும் ஒருத்தர மனசார பாராட்டுங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கே டபுள் திருப்பி வரும். சில நேரங்கள்ல ரொம்ப டல் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப கூட பரவாயில்ல, ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்க. இது உங்க மூளைக்கு எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற சிக்னலை அனுப்பும்.
ரொம்ப சோர்வா இருந்தா 5 முறை நல்ல ஆழமாக மூச்சு விடுங்க. இது உங்க நுரையீரல் ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. அது கூடவே ஒரு 5 நிமிடம் தியானம் செஞ்சீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடும். ஈர்க்கை ஒரு இலவச சிகிச்சை. இது எவ்வளவு ஆழமான வார்த்தை தெரியுமா? தினமும் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது வீட்டை விட்டு வெளியில போய் நடந்துட்டு வாங்க. உங்களை சுற்றி இருக்கிற மரங்கள், செடிகள், இந்த காத்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. உங்க போன்ல சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றதை விட இந்த சுத்தமான காத்து உங்க மனசை ரொம்ப வேகமாவும் ஆழமாவும் குணப்படுத்தும். அதே மாதிரி உங்க எனர்ஜியை உறிஞ்சிற சில விஷயங்களை நீங்க கட் பண்ணியே ஆகணும். சோஷியல் மீடியால உங்களை நெகட்டிவ் ஃபீல் பண்ண வைக்கிற ஆட்களை உடனே அன்ஃபாலோ பண்ணுங்க. நியூஸ் பார்க்கறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஏன்னா அது நிறைய நேரங்கள்ல தேவையற்ற ஸ்ட்ரெஸ் தான் கொடுக்குது. உடம்புக்கு வருவோம். சர்க்கரை அளவை குறைச்சிக்கிட்டா அது உங்க மனநிலையை ரொம்ப சீரா வச்சுக்கும். உணவோட சேர்த்து தினமும் எக்ஸ்ட்ரா ஒரு காய் சாப்பிடுங்க. எல்லாவற்றை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கண்ணாடியை பார்த்து உங்ககிட்ட நீங்களே பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிக்கோங்க. ஆரம்பத்துல இது கொஞ்சம் விசித்திரமா தெரியலாம். ஆனா நீங்க உண்மையாவே நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி உங்ககிட்ட நீங்க பேசும்போது உங்க தன்னம்பிக்கை வேற லெவலுக்கு போகும். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, அமைதியான இரவு நடைமுறைகள். அடுத்த நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா தயார்படுத்துறதுன்னு பார்ப்போம். புத்தகங்கள் ஒரு காலம் இயந்திரம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி தினமும் குறைந்தபட்சம் ஒரு 10 பக்கமாவது படிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏதோ ஒருத்தர் தன்னோட வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட அறிவை வெறும் சில நிமிஷங்கள்ல உங்க மூளைக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்க இது உதவுது. நிஜமா சொல்லுங்க, இதை விட ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல இருக்க முடியுமா? எந்த ஒரு மாத்திரையை விடவும் உங்களுக்கு ரொம்ப நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போற விஷயங்கள் இதுதான். தூங்குறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி போன், டிவி என எல்லா ஸ்கிரீன்களில இருந்தும் விலகிடுங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்களே, அடுத்த நாள் காலையில நீங்க மறுபிறவி எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன வெற்றியாவது நினைச்சு பாருங்க. நாளைக்கு என்ன பண்ண போறீங்கறத இன்னைக்கு நைட்டே பிளான் பண்ணிடுங்க. இதனால காலையில எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். கடைசியா உங்களோட அந்த மிகப்பெரிய இலக்கு என்னவோ அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்க மூளை அதை முழுசா நம்புற வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருங்க. சீக்கிரமே அந்த இலக்கை நீங்க அடைஞ்சிடுவீங்க. இந்த முழுமையான அலசலோட இறுதியில உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற கேள்வி இதுதான். இன்னைக்கு எந்த ஒரு டிஜிட்டல் கவனச்சிதறலை தடுத்து நிறுத்த போறீங்க? ஏதாவது ஒரே ஒரு சோஷியல் மீடியா நோட்டிபிகேஷன் மட்டுமாவது 1 மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைங்க. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுதுன்னு நீங்களே ஆச்சரியத்தோட பார்ப்பீங்க. இந்த 30 பழக்கங்களையும் ஒரே நாள்ல ஆரம்பிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இன்னைக்கு ஏதாவது ஒன்ன மட்டும் தேர்ந்தெடுங்க. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க வாழ்க்கை எவ்வளவு அமைதியா அழகா மாறப்போகுதுன்னு அனுபவிக்க தொடங்குங்க. ரொம்ப நன்றி.